குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வெப்ப அலையை எதிர்கொள்ள பொது சுகாதாரத்துறையின் சார்பில் வழிகாட்டுதல் நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். வெப்ப அலையை எப்படி எதிர்கொள்வது, என்ன சொல்லியிருக்கிறது பொது சுகாதாரத்துறை? விவரங்களை பதிவு பண்ணலாம் தாயுமானவன். தமிழகத்தில் நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் முதலே படிப்படியாக வெப்பநிலை என்பது உயர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல தொடர்ந்து வெப்ப அலை என்பது நடப்பாண்டு அதிகரிக்கும் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா இயல்பை காட்டிலும் 4.5 டிகிரி செல்சியஸ் முதல் 6.4 டிகிரி செல்சியஸ் வரை பல்வேறு மாவட்டங்களில் தமிழகத்தில் இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகாக வெப்பநிலை உயரக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கடுமையான வெப்ப அலையை எதிர்கொள்வதற்கு சுகாதாரத்துறையின் சார்பில் பல்வேறு வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால், குறிப்பாக கர்ப்பிணிகள், மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள் அனைவரும் காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரைக்கும் வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொதுவெளியில பணி மேற்கொள்ளக்கூடிய பலர், குறிப்பாக கட்டுமான பணியாளர்கள், அதேபோல் காவலர்கள் என அனைவருமே இந்த பொதுவெளியில குறிப்பிட்ட இந்த நேரத்தில் பணிபுரிவதை தவிர்க்குமாறும் வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. தேவையான அளவு குடிநீரை எடுத்துக்கொள்வது, அது மட்டும் இல்லாம உடல்ல நீர் சமநிலை பாதுகாத்துக் கொள்வது அவசியம் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதே போல மருத்துவமனை நிர்வாகங்களை பொறுத்தமட்டில் தயார் நிலையில் இருக்குமாறு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவின் அடிப்படையில் வெப்பலையை எதிர்கொள்ளக்கூடிய வகையில், வெப்பலையால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்கக்கூடிய வகையில் தேவையான அனைத்து மருந்து, மாத்திரைகள், ORS கரைசல்கள், IV ஃப்ளூயிடுகள் ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு பொது சுகாதாரத்துறை ஒரு உத்தரவை வழங்கியிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் தேவையான குடிநீரை வழங்கக்கூடிய வகையில் ஒவ்வொருவருக்கும் குறைந்தது 4 முதல் 5 லிட்டர் குடிநீரை வழங்கக்கூடிய வகையில் தேவையான குடிநீரை வைத்துக் கொள்வது அவசியம் என்ற ஒரு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் காற்றோட்டமாக மருத்துவமனை வளாகம் முழுவதும் காற்றோட்டமாக வைத்துக் கொள்வதற்கும் மின்தடை எதுவுமின்றி தொடர்ந்து மின்சாரத்தை சீராக வழங்குவதற்கான நடவடிக்கையை சம்பந்தப்பட்ட மாவட்ட மின்துறை அலுவலர்களை அணுகி அதற்கான ஏற்பாடுகளையும் மருத்துவமனை வளாகங்கள் மேற்கொள்ள வேண்டும் என வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. மார்ச் மாதம் முதல் வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தேவையான அனைத்து முன்னெடுப்புகளையும் மேற்கொள்வதற்கு தற்போதிலிருந்தே பணிகளை துவக்குமாறு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் அனைத்து மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவை வழங்கியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.